மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லிப்பார். அப்பொழுது இயேசு பிசாசினால் வாழ்க்கைக்கு வருவதற்கு சோதனை ஆவியானவராலே முதலாம் நாம் சோதனை. ஆனால் ஆண்டவராய் இயேசுடைய வாழ்க்கையில் கூட பிசாசினால் சோதிக்கும்படியாய் இதன் மூலமாக ஒன்றை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் சோதிக்கப்படாதபடிக்கு பிசாசினால் அநேக விதமான சோதனைக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, விரக்திக்குள்ளாக, விபத்துக்குள்ளாக, வியாதிக்குள்ளாக, ஏன் மரணத்துக்குள்ளாய் கடந்து போக முடியாத சோதனை அத்தனையும் பிசாசினால் வருவதாக இந்த வார்த்தை மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனையே பிசாசானவன் சோதிக்கும்படியாக கடந்து வருவதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, பச்சை மரத்துக்கு அத்தனை பாடுகள் பட்ட மரத்துக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பிசாசினால் அநேக சோதனைகள் வரும். நம் வாழ்க்கையிலே சோதனைக்கு உட்படாதபடிக்கு பிசாசை மேற்கொள்ள ஜெபம் அவசியம். காலை ஜெபம் அவசியம். விழிப்புணர்வோட ஒரு ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இங்கே ஆண்டவர் சோதிக்கப்பட்ட போது பிசாசை எப்படி மேற்கொண்டார், பிசாசை எப்படி ஜெயித்தான்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். வேத வசனங்களை கொண்டுதான் பிசாசை தேவன் ஜெயித்தார். அவர் தேவனாய் இருந்த போதிலும் வல்லமை நிறைந்தவராக, மகிமை நிறைந்தவராக, அற்புதம் செய்கிறவராக, மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறவராக, உயிரோடு இருக்கிறவராக இருந்த போதிலும் கூட அவர் பிசாசை ஜெயிப்பதற்கு வார்த்தைகள் மூலமாக காரியங்களை செய்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஒன்று ஜெபிக்கின்ற தேவ ஜனங்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது வேத காரியங்களை அறிகின்ற மக்களாக, ஆழமாய் புரிந்து கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். அப்படியாக பிசாசினால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் வசனத்தின் மூலமாக பிசாசை மேற்கொண்டதாய் பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளையும் நாம் தியானித்து நம் மனதிலே பதித்து அவைகளை கொண்டு பிசாசை ஜெயிக்க முடியும். தேவன் அப்படியாகத்தான் பிசாசை ஜெயித்தார். வனாந்தரத்திலே ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் இந்த அனுபவங்கள் நம் வாழ்க்கையில் மிக அவசியம். நம் வாழ்க்கையிலே தேவன் வசனத்தின் மூலமாக எழுந்தது போல நம் வாழ்க்கையிலும் கூட வார்த்தையை அதிகமாக நாம் வாசித்து நேசித்து அதை உள்ளத்தில் பதித்துக் கொள்ளும் போது நிச்சயமாகவே சோதிக்கும்படி கடந்து வருகிற பிசாசை நம்மால் ஜெயிக்க முடியும். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி தூங்கிடும் வேளையிலும் என்னை காப்புவிட்டே முற்றும் ராட்சிப்பாரே என் ஆத்துமலே சர்வே. என்னை காப்புவிட்டே முற்றும் ராட்சிப்பாரே என் ஆத்துமலே சர்வே. அவர் சேட்டையின் கீழான கலம் போகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழான கலம் போகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவராகிய இயேசுவை பிசாசு சோதிக்கும்படியாக கடந்து வந்த போது ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தாமல் வேத வார்த்தை மூலமாய் ஜெயித்தது போல அன்பின் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் கூட வேத வசனங்களை இதயத்தில் பதிக்கின்ற ஜனம் என்று வேதம் சொல்கிற வண்ணமாக எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், வேதனைகள், குழப்பமெல்லாம் அகற்றப்பட்டு உடைய வார்த்தை இதயத்தில் பதியபடியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் கூட பிசாசை மேற்கொள்ள ஜெபிக்கின்ற மக்களாக, வேதம் அறிகின்ற மக்களாக இருக்கின்ற போது நாங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஐயா, நீ ஜெயித்தது போல எங்களுக்கும் ஜெயம் கொடுக்க விரும்புகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.